அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆர்டினோவில் எல்இடி பல்பை நாங்கள் பிளிங்க் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டினோ நம்ம எடுத்துக்கொண்டோம், ஆர்டினோ யூனோ என்ற மைக்ரோ கண்ட்ரோலர் எடுத்துக்கொண்டா இதில் 2 சைடு இருக்குது, ரைட்? இந்த 2 சைடு, இதை நம்ம டிஜிட்டல் பின் சைடு அப்படின்ட்டும், இது வந்து அனலாக் பின் சைடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ நாங்கள் அந்த எல்இடி பிளிங்க் பண்ண வைக்கிற அந்த ப்ராசஸில் எல்இடியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த எல்இடியில் 2 இருக்கு. அதாவது அந்த அந்த 2 கம்பி இருக்குது. அதில் ஒன்று வந்து ஷார்ட் ஆகும், கட்டை ஆகும், இன்னொன்று வந்து பெருசாகவும் இருக்கு. ஸோ ஷார்ட்டாக இருக்கிறது வந்து மைனஸ் என்றும், பெருசாக இருக்கிறது வந்து ப்ளஸ் என்றும் சொல்லுவோம். இப்போ இதில் இந்த போர்டில் நாங்கள் இதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த பெருசாக இருக்கிற அந்த ப்ளஸ் அப்படின்ற ஒரு போர்ஷனை பகுதியை இந்த டிஜிட்டல் சைடில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர்லையும், ஷார்ட்டாக இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்ற ஒரு பகுதியை ஜிஎன்டி அப்படின்ற ஒரு பின்லையும் நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆர்டினோ போர்டு எடுத்துக்கொண்டு அதில் ஜிஎன்டி அப்படின்றது 3 இடங்கள்ல இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் சைட்ல இந்த ஒரு கோர்னர்ல இருக்கு, அனலாக் சைட்ல இந்த 2 இடங்கள்ல இருக்கு. ஸோ மொத்தமாக இந்த ஜிஎன்டி அப்படின்றது 3 இடங்கள்ல இருக்கு. இந்த பிளஸ் அப்படின்ற ஒரு போர்ஷனை 0விலிருந்து 13 வரைக்குமான நம்பர்ஸ்ல நாங்கள் எங்கே வேணும்னாலும் கனெக்ட் பண்ணலாம். இந்த பிளஸ் அப்படின்ற பின்னை, இந்த மைனஸ் என்று சொல்லப்படுற அந்த ஷார்ட் பின்னை வந்து நாங்கள் கட்டாயம் ஜிஎன்டியில் தான் கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் அந்த பிளஸ் மைனஸ்ன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை கனெக்ட் பண்ணுவோம். கம்பி அந்த அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இப்போ இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஜிஎன்டிக்கு பக்கத்தில் தான் அந்த 13என்ற நம்பர் இருக்கிறதால இந்த எல்இடியை நாங்கள் சிம்பிளாக இந்த பெரிய பகுதியை, பெரிய கம்பியை வந்துட்டு 13என்ற நம்பர்லையும் ஷார்ட்டாக இருக்கிறத ஜிஎன்டிலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் இதுக்கு வயர்ஸ் அப்படி எதுவும் இருந்ததுன்னு சொன்னால், அந்த ஜம்போ வயர்ஸ் அப்படின்னு நாங்கள் ஃபியூச்சரில் அதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் இந்த பின்ல ஏதாவது ஒரு பின்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஷார்ட்டாக இருக்கக்கூடிய கேபிளை வந்து ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணுவோம், ரைட்? இப்போ நான் இதை பெருசை ப்ளஸ் 13லையும் ஷார்ட்டை வந்து ஜிஎன்டிலையும் கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் கனெக்டிவிட்டி நாங்கள் பண்ணிக்குள்ள எப்போவுமே நம்பர்ஸை வந்து நாங்கள் கவுண்ட் பண்ணியே கனெக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா சில வேளைகளில் நாங்கள் மாறி அதை பின் பண்ணிட்டோம்னு சொன்னால் வேலை செய்யாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படின்றது 8, 9, 10, 11, 12, 13 ஷார்ட் வந்து ஜிஎன்டியில் கனெக்ட் பண்ணியாச்சு, ரைட்? இதான இந்த கனெக்டிவிட்டி, ரைட்? இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஆர்டினோ போர்டுக்கு நாங்கள் கொமாண்ட் அந்த கோட் பண்ணணும். கோட் பண்ணி இந்த ஆர்டினோ போர்டு சொல்லணும், ப்ரோக்ராம் பண்ணணும். இந்த 13ஆம் நம்பருக்கு கரண்டை கொடுக்க சொல்லி, ரைட்? அதை நாங்கள் கம்ப்யூட்டரில் ஆர்டினோ என்ற ஒரு ஐடி, அதுக்குன்ற ஒரு சாஃப்ட்வேர், ஃப்ரீ ஓப்பன் சாஃப்ட்வேர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நாங்கள் கோட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ கோடிங் போர்ஷனை பார்ப்போம். இப்போ இதில் நாங்கள் ஆர்டினோக்குரிய ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எங்களுக்கு தேவையானது வந்து இந்த ஆர்டினோ அப்படின்ற ஐடி. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது ஃப்ரீ. ஸோ இப்போ நான் அந்த ஐடி டவுன்லோட் பண்ணி வச்சு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம், எனக்கு அதனோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் நான் வந்து கோட் பண்ணி ஆர்டினோவுக்கு நான் சொல்லணும், ஆர்டினோவில் நான் இந்த பின்னை அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணுறேன், ஸோ அதுக்கு வந்து பவர் கொடுக்க சொல்லி நான் சொல்லணும். ஸோ அந்த ஸ்டெப் தான் நான் இதில் செய்ய போகிறேன், ரைட்? ஸோ அதுக்கு முதல்ல நான் இதில் இருக்கக்கூடிய கோடிங்ஸ் எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணிடுறேன். ரைஸ் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஆர்டினோவில் நான் ஒரு பின்னை பர்டிகுலராக 13ஆம் நம்பர் பின்னை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஹேஷ் DEFINE டிஃபைன், அது அந்த நம்பருக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், எல்இடி, ரைட்? 13ஆம் நம்பர் பின். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த 13ஆம் நம்பர் பின்னை நான் யூஸ் பண்ணுறேன். அந்த 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 பின்னுக்கு நான் வந்து எல்இடி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு கண்டக்டரால்ட ஃபோன் நம்பரை சேவ் பண்ணுறீங்க, ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு நேம் வைப்பீங்களா, அது மாதிரி இதை எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. இப்போ இந்த 13ன்றது அவரோட ஃபோன் நம்பர், எல்இடின்றது நீங்கள் அதுக்கு வச்சுக்கொண்ட பேர், ரைட்? ஏனெண்டா இந்த எல்இடி அப்படின்றத நாங்கள் கீழே வரக்கூடிய கோடிங்கில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேஷ் டிஃபைன் சொல்கிறது இது வந்து அந்த ப்ரோக்ராமிங், இந்த C++ ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் அதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கொள்ளுது அந்த போர்டு, ரைட்? அதை ஒதுக்கி வச்சுக்கொள்ளுது அந்த நம்பரை யூசேஜுக்காக, ரைட்? இப்போ அடுத்ததா void setup அப்படின்ற ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு பகுதி இருக்குது, SETUP setup. ஸோ void SETUP setup, ரைட்? ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ஹர்லி பிரேஸ் க்ளோஸ் ஹர்லி பிரேஸ். இது வந்து டிஃபால்ட்டாகவே நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த ஐடியில் இருக்கு. இப்போ இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா, பின் மோட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு, அந்த கீவேர்டை போட்டுட்டு
எல்இடி அப்படின்ற நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த எல்இடி அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணின வர அந்த போர்ட்டை அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். இதே போல நாங்கள் டிஜிட்டல் பின்ஸ்ல எந்த பின்ஸ் நாங்கள் யூஸ் பண்றோமோ அந்த பின்னை நாங்கள் இந்த மாதிரி பின் மோட் அப்படின்ட்டு போட்டு அதுக்கு வச்சிருக்கக்கூடிய பேர் அதை நாங்கள் என்ன பர்பஸ் இன்புட்டா அவுட்புட்டா அப்படின்றது நாங்கள் இந்த இடத்துல சொல்லுவோம். ரைட். மற்றது ஆர்டினோவை பொறுத்த வரைக்கும் இந்த கோடிங் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கணுமா தேவைப்படுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இல்லை. இது எல்லாமே நீங்கள் சாதாரணமாக இந்த இதுக்குள்ளே போயிட்டு ஃபைலுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம்பிள்ஸுக்குள்ள பேசிக்ஸுக்குள்ள பிளிங்க் அப்படின்றதெல்லாம் இருக்கு, நிறையவே இருக்கு. ரைட். அது கோடிங் ஞாபகம் வச்சிருக்கோன்னு மட்டும்லாம் இல்லை. நெட்ல சும்மா ChatGPTலையோ அல்லது பிளாக் பாக்ஸ் ஐலையோ போட்டிங்கனாலே அது கோடிங் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி தந்துடும். ஆனால் இது இந்த வீடியோவில் நாங்கள் கோடிங்கையுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம்ன்றதுனால தான் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம். அதுக்கு பிறகு வைட் லூப் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. VOID வைட் லூப். இதுக்குள்ளதான் அதை என்ன செய்யணும், அந்த அந்த போர்ட்டுக்கு நாங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு டிஜிட்டல் ரைட் DIGITAL கேபிட்டல் WRITE LED என்றவருக்கு நாங்கள் 1 அப்படின்னு கொடுத்தா அந்த போர்ட்டுக்கு வந்து கரண்ட் போகும். அந்த 1 அப்படின்றது கரண்ட் ஒன் அப்படின்றது மீனிங். அதுக்கு பதிலாக நீங்கள் ஹை அப்படின்னு கொடுக்கலாம், HIH அப்படின்னு கொடுக்கலாம். ரைட். ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான். ஓகே, நான் இதில் 1ன்றதை யூஸ் பண்ணுறேன். அந்த எல்இடியை நீங்கள் ஆஃப் பண்ணணும் மட்டும் சொன்னால் 0 அப்படின்றத யூஸ் பண்ணணும். இதுவே ஹைக்கு பதிலாக நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் லோ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். நான் இதில் சிம்பிளாக காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் 1 அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த இதில் சரி அடையாளம் போட்டிருக்கு. இது வந்து வெரிஃபை அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த கோடிங்கை சர்வ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் டெம்பரரியாக டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆர்டினோ அப்படின்னு போட்டுட்டு ரைட் அதுக்குள்ள LED பிளிங்கிங் அப்படின்ற ஒரு பேரில் நான் சர்வ் பண்ணிட்டு, அதாவது இது இப்போ நீங்கள் டிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அது வந்து வெரிஃபை பண்ணி இந்த கோடிங்கில் எந்த எரரும் இல்லை அப்படின்னு சொல்லுது. சப்போஸ் நான் இப்போ இந்த டிஃபைன் அப்படின்றது ஒரு கீவேர்ட், இது நாங்கள் மாற்றலாது. இது எல்லாமே ஒரு கீவேர்ட் தான். இந்த கலராக இருக்கிறது எல்லாமே ஒரு கீவேர்ட்ஸ் ஆல்ரெடியே டிஃபைன் பண்ணப்பட்டது கீவேர்ட்ஸ் அல்லது ரிசர்வ் வேர்ட்ஸ் அப்படின்னு ப்ரோக்ராமிங்கில் சொல்லுவோம். நான் MODE நான் வந்து டி போடலை, போட்டிருக்கிறேன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் உண்டு. ரெண்டாவது நான் இதை வெரிஃபை பண்ணுறதுக்குரிய டிக்கை நான் கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே கீழேயே ஒரு ரெட் கலரில் என்ன எரர் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணும். இங்கேயும் ஒரு கலர் ஐடென்டிஃபிகேஷனோட அந்த லைனையுமே மென்ஷன் பண்ணி காட்டும். ரைட். அப்படி ஒரு இருக்கு இல்லை மோட் அப்படின்றது. ஓகே, இது போட்டுட்டு இதை சரியாக கொடுத்தேன்னு சொன்னால் இது கோட்ல எந்த எரரும் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுது. ரைட். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னா இந்த ஆர்டினோ போர்டை இந்த கம்ப்யூட்டரோட நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கனெக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த டூல்ஸுக்குள்ளே போயிட்டு இந்த போர்ட் அப்படின்ற இடத்துல இது கனெக்ட் ஆகிருக்குதா அப்படின்றது நான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன செய்யறோம், ஆர்டினோ ஐடியா எடுத்துட்டு அதில் அந்த அதுக்குரிய கோடை டைப் பண்ணிட்டு இந்த வெரிஃபைன்றதை கொடுக்கல சர்வ் பண்ண சொல்லி கேட்குது. ஓகே, ஒரு இடத்துல சர்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டூல்ஸுக்குள்ளே போயிட்டு போர்ட்டுக்குள்ளே போய் அது கனெக்டிவிட்டி ஒழுங்காக இருக்குதா, இதில் இந்த மாதிரி COM6ன்றது இல்லைன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி நாங்கள் இதில் கனெக்ட் பண்ண வேண்டி இருக்கு. இது எப்போ இது உங்களுக்கு ஷோ ஆகும்னு சொன்னால் நீங்கள் ஆர்டினோ போர்ட்டை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணினா மட்டும்தான் இந்த போர்ட் அப்படின்றதும் இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்படி கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த மாதிரி இந்த டிம்மான மாதிரி தான் அது இருக்குது. ரைட். ஓகே, இதை நாங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு, இது எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் இந்த அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இந்த இதில் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இப்போ நாங்கள் இதில் செய்து வச்சிருக்கிற அவ்வளோ கோடிங்குமே ஆர்டினோ போர்டுக்கு லோட் ஆகிட்டு. ரைட். லோட் ஆகிட்டு இப்போ அங்கே போய் அந்த ஆர்டினோ போர்டில் அது சர்வ் ஆகி அங்கே அந்த ஆர்டினோ போர்டில் அது லைட் வந்து பிளிங்க் பண்ணும்னு சொல்றத விட அது பற்றிக்கொண்டே இருக்கும், அப்படியே கண்டினியூஸாக பற்றிக்கொண்டே இருக்கு. இதுதான் அதுக்குரிய கோடிங். ஸோ இன்றைய நாங்கள் வீடியோ செஷனில் ஆர்டினோவில் எப்படி ஒரு LED பல்பை கனெக்ட் பண்ணி பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்ற கோடிங் எக்ஸ்பிளனேஷனும் கனெக்டிவிட்டியும் பார்த்துனாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்ன பார்ப்போம்னு சொன்னால் டாகிள் பட்டன் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கல அந்த LED வந்து பிளிங்க் பண்ணுற மாதிரி அதை நாங்கள் பார்ப்போம். இதை நீங்கள் ஆர்டினோ போர்ட்ஸ் அது இருந்ததுன்னு சொன்னால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற விஷயங்களையும் நாங்கள் பார்த்துட்டு இப்போ இதுக்கு பிறகு LED இன்றைக்கு பார்த்தது, அதுக்கு பிறகு அந்த டாகிள் பட்டன், அதுக்கு பிறகு அப்படி அல்ட்ராசோனிக் சென்சர்ஸ், அப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே எப்படி கம்பைன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம்.
இந்த எல்இடிய மாதிரி தான் பஸர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பீப் பண்ண ஒரு சவுண்ட் வந்து கொண்டிருக்கும். அதுக்குமே எல்இடிக்குரிய சேம் கனெக்ஷன், சேம் கோடிங் தான் வரப்போகுது. ஸோ அதையும் நீங்கள் உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.